ஹலோ ஹாய், இது ஒரு ஃப்ரைடே மார்னிங். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நாகர்கோவில் போகிறதாட்டு பிளான். அதனால் காலையிலே கொஞ்சம் வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃப்ரீயாக கூலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டீயே நான் 1/2 ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக குடித்தேன். ஆனால் வந்து இந்த நாள் இதை விட மோசமாக போகாதா அப்படிங்கிற மாதிரி எண்டிங் ஆகிப்போச்சு. ஸோ என்னென்னா, நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நான் கடைசி வரை டிக்கெட்டே பார்க்கல. அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஸோ காலையில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீ போட்டுட்டு கார்டன் போயிட்டு செடியெலாம் தண்ணி ஊற்றி எல்லாம் நான் வர ஒரு 4 days ஆகும். அது வரை சேஃபாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போயிட்டு 5 o'clock ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். ஸோ வந்து காலையிலே சாமிக்கெலாம் பூவெலாம் பறித்து வச்சுட்டு வெஜ் பிரியாணியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு ஸோ காலையில் சிவன் கோயில் போயிட்டு அகெயின் ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்பவும் போல் செடியெல்லாம் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமனாலே ஒரு கலர் கோலத்தை போட்டு தைக்கிறது, பூவெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அப்படியே ஒரு வாக் போட்டு ஒரு சீன் போட்டுட்டு நான் டிக்கெட் போட்டேனே தவிர அந்த டிக்கெட் வந்து டைம் பார்க்கல. நெய்வேலின்னு பார்த்தேன், எதுவுமே ஃபுல் டீட்டெயிலே பார்க்கல. டிக்கெட் போட சொன்ன ப்ரோ, டிக்கெட் போட்டோன்னே அக்கா மெசேஜ் வந்துச்சான்னு கேட்டார். வந்துச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை நான் வந்து ஓப்பனே பார்க்கல. அவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக அசால்ட்டாக இருந்துட்டேன். ஸோ நான் 8 மணிக்கு தானே பஸ்ஸு, நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு 5:10 வீட்டுக்கு வந்துடுவோம்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு போகிற மைண்ட் செட்லேயே ஆஃபீஸ் ஜாலியாக போச்சு. இல்லை ரொம்ப ரஷ்ஷாலாம் இருக்காது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். டயக்ராம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், மற்றபடி நார்மலாக தான் இருக்கும். ஸோ அங்கே இன்னொரு சிஸ்டரும் இருக்காங்க, அது வந்து ஒரு பில்டர்ஸ். அவங்க வந்து சேவை மையம் ப்ளஸ் வந்து பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து டயக்ராம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நக்ஷா என் கூட தான் ஆஃபீஸில் இருப்பாள். நக்ஷா ஃபுல் டைம் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஊருக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டிருந்தேன். அகெயின் ஆன் பண்ணும்போது மிஸ்டேக் கால். என்னென்னு பார்த்தா புக்கிங் பஸ்ஸில் எஸ்சிடிசி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் பஸ் புக் பண்ணீங்க வரலையான்னு சொல்லிட்டு. 4:48 ஃபோன் பண்ணி 5 o'clock நெய்வேலியில் பஸ்ஸுங்கிறாங்க. சரி நீங்கள் 5:30 கருவேப்பிலங்குறிச்சி வந்துடுங்க, நீங்கள் அந்த பஸ்ஸை ரீச் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன், எனக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்லுங்கன்ட்டு பஸ்ஸு 6 o'clock வந்துருச்சு. நான் 6:30 ½ an hour வெயிட் பண்ணாங்க. ரொம்ப கிரேட் தெரியுமா. அதுக்கப்புறமா எதுவுமே தண்ணி பிஸ்கட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எனக்கு என்ன, இந்த பஸ்ஸை பிடிச்சா ஊருக்கு போகணும், இல்லைனா ஊருக்கு போகிற ப்ரோக்ராம் கேன்சல். எனக்கு கேன்சல் பண்ணுறது விருப்பம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம், பஸ்ஸு பிடிக்க முடியலைன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கிளம்பி போனேன். ஆனால் கரெக்டாக நான் பஸ்ஸை பிடிச்சிட்டு, ஏன்னா எனக்குன்னு பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிஸி. எனக்கு திட்ட குடிக்க வர ட்ராப் கிடைக்காத அளவுக்கு செம்ம பிஸியாக இருந்தாங்க எல்லோரும். அப்புறம் பக்கத்து வீட்டில் தம்பி கொண்டு வந்து விட்டார். பஸ் அந்த டாட்டா சொல்லு, டாட்டா காட்டு, டாட்டா சொல்லு. இப்போ உன் கடையில் இருக்கு பாரு பேக்கு. பஸ்ஸில் ஏறி தான் வருவாங்க எல்லாரும். நல்லா இருக்கியா? பாய் சொல்லு. ஓகேயா, நல்லா இருக்கியாடா, கூட்ட போயிடு. என்னத்த நீ இங்க வா நாளைக்குன்னு சொன்னீங்களாம், அதனால இன்னைக்கு வந்திருக்காமா. சளி மூக்கால பேசுவாங்க. அது குரலே மாறிடுச்சு. ரொம்ப வாமிட்லாம் வர வந்து தலையெல்லாம் வலிச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு ட்ராவல். கால் பாருங்கள், 9 மணி நேரம் ட்ராவல், 12 மணி நேரம் ஆகி கால்லாம் நீர் போட்டுக்கிச்சு தெரியுமா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ட்ராவல். எனக்கு நொந்து போய் வந்தது நான். எனக்கு ஒரு வாய் டீ தண்ணி இல்லை இந்த வீட்டில். ஏய் டீயை தாங்க, வாந்தி வந்துடும். ஏய் அக்கா அழகாக தான் இருக்கேன் பத்தியா, மூஞ்சுக்குள்ள வந்தோம் கைன்னு. சின்ன ஒரு ஓட்டம் நினைக்கிறேன். ரன்னிங் வீடு போட்டேன்னா தனாண்டிட்ட சாவி இருக்குது. கசக்கு நிறைய போட சொல்லுவோம், குறைச்சி போடாதுங்க. சரி போடணுமா நிறையா கொண்டா கொண்டாந்து போட்டு தர. சீனியெல்லாம் இருக்கு, கசப்பா இருக்கு. டைல அக்னி டைலே அள்ளி இறந்துரும். கூடுதல் நின்று வேணா குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. நான் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டீ குடிப்பேன். அதனால் எங்கள் அம்மா அன்றைக்கி அல்டிமேட்டாக அள்ளி போட்டாங்க தேயிலையே. ஸோ வந்து நான் கொண்டு அந்த கேக் அதில் முக்கி 2 கேக்கை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டேன். ஸோ கேக்கும் டீயும் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாளைக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஸோ வந்து அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக
பாடி எந்திரிக்கவே எந்திரிக்காது, படுத்த படுக்கையில் தான் இருந்து ரெஸ்ட் எடுப்பேன். எங்கள் மம்மி காலையிலே நல்லா எனக்காக மீன், எனக்கு பிடிச்ச மீன்லாம் வாங்கி குக் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையிலே ஃபுல் மீன் மீல்ஸு, நல்ல மீனும் சோறும் கிழங்கும் பொரிச்ச மீனும் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு படுத்தேன்னா சாயந்தரமாக எழுந்திரிச்சு நாளைக்கு டேயை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடும். ஆனால் எங்கள் அம்மா பொரிக்கிற மீன் மட்டும் அடடா, எங்கள் அம்மானு இல்லை, நாகர்கோயிலெலாம் எனக்கு மீன் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும். இந்த சாலை மீன் எங்கள் அத்தை பெரியம்மா யார் பொரிச்சாலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 கலரில் இருக்குது. இது வந்து இந்த உப்பும் புளியும் விட்டு அவிக்கிறது, அவிச்ச மீன். அது வந்து நெத்திலி மீனில் கிழங்கு போட்ட குழம்பு. ஏன்னா எங்கள் மம்மி என்னோடய ஃபேவரெட்டெல்லாம் ஒரே நாளில் வச்சுருக்காங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் வெளியே போயிடுமா, மண்டே வந்து நான் பீஃப் ஐட்டமாக கேட்டிருக்கேன். ஸோ டியூஸ்டே வந்து கம்முன்னு இருந்துட்டு ஊரை பார்த்து கிளம்பி போக வேண்டியதான். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட் நைட் போடுறேன். பை பாய், டாட்டா. நெக்ஸ்ட் டைம் டிக்கெட் பார்த்து ஏறணும்.